இப்போலாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணி கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அதே ஃபீச்சர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் கேட்டாங்க, எனக்கும் வாங்கி கொடுறா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. கேட்டோன்னே எங்கள் அம்மாவுக்கு பெருசாக ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. சரி கீபேட் மொபைல் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போனேன். அங்கே போனப்போ 750 ரூபாய்க்கு சீப்பாக இந்த கீபேட் மொபைலை நான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கினப்ப எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். ஏன்னா எல்லாரோட ஃபஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீபேட் மொபைலில் தான் இருந்திருக்கும். அதனால இதையுமே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோல ரொம்ப சீப்பான 750 ரூபாய் மைக்ரோமேக்ஸோட கீபேட் மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த போனோட அன்பாக்சிங்கும் சேர்த்து இதே வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த கீபேட் ஃபோன் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இன்னுமே எத்தனை பேர் கீபேட் மொபைல் யூஸ் பண்றீங்க, அது என்ன கம்பெனி யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கீபேட் யூஸ் பண்றாங்க, அதுலயும் என்னென்ன கம்பெனில யூஸ் பண்றாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கீபேட் மொபைலோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோமா? அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் பேக்கேஜ் தாங்க. ஸோ முன்பக்கத்தில் அந்த கீபேட் ஃபோனோட போட்டோ போட்டிருக்காங்க. இந்த சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா போட்டிருக்காங்க. பின் பக்கத்துலையும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் இந்த கீபேட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. சோ இதான் இந்த கீபேட் ஃபோன். ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு. ஆமா உள்ள பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான். சோ இது ஓரமா வச்சிரலாம். இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் இருக்கு. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ணலாம். இதான் இந்த கீபேட் ஃபோன். எந்த லாகின் எந்த டீட்டெயிலும் கேட்கல, டைரக்டா உள்ள போயிருச்சு. இந்த ஃபோன் பத்தி எப்பயும் போல அடுத்து பார்க்கலாம். இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே கொடுக்கல. சோ இப்போ இந்த ஃபோன் பத்தி பார்த்தோம்னா இது ஒரு கீபேட் மொபைல். கீபேட் மொபைல் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? சோ எல்லாருமே ஃபாஸ்டா வந்து மெசேஜ் பண்ணுவோம் அந்த கீபேட் மொபைலை யூஸ் பண்ணி. சோ அதை யூஸ் பண்றதுக்கே நல்லா இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் அது இதுன்னு பெருசா எதுவுமே கிடையாது. வெறும் மெசேஜ் மட்டும் தான். சோ ஒரு 25 ரூபாய்க்கு மெசேஜ் கார்டு போட்டோம் அப்படின்னா டெய்லி 100 மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அந்த மெசேஜ் ரொம்ப ஃபாஸ்டா டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அந்த கீபேட் மொபைல் பிரஸ் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் நிறைய மெசேஜ் பண்ணிருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப எல்லாமே வந்து இந்த மாதிரி கீபேட் மொபைல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி யூஸ் பண்றப்போ ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கீபேட் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி கீபேட் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா யூஸ் பண்ணிக்கிற முடியுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அதே ஞாபகங்கள்லாம் எனக்கு திருப்பி வருது. இந்த கீபேடுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல இயர் பீசஸ் இருக்கு. ஸோ பின் பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு VGA கேமரா தான். அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போன் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப் டு 64 GB வரையும் போட்டுக்கிற முடியும் அப்படின்றாங்க. 2 சிம் கார்டும் பெரிய சிம் கார்டு தான் போட்டுக்கிற முடியும். இப்போ வர எல்லா சிம்மே வந்து நானோ சிம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த மாதிரி போன்ல பெரிய சிம் தான் போட முடியும். ஸோ இதை வந்து இப்போ சிம்மை போட்டு ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போன்ல நம்ம பண்றது மெசேஜை பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. ரெண்டாவது இந்த மாதிரி போனோட இன்னொரு யூசேஜ் பார்த்தோம்னா கால் பேசுறது. கால் குவாலிட்டியும் பக்காவா இருக்கு. ஸோ கால் குவாலிட்டியில எந்த இஷ்யூமே கிடையாது. இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி போன்ல என்ன இருக்குமோ அதான் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ இருக்கு. அதுவும் வயர்லெஸ் FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. இயர்போனை பிளக் பண்ணாம FM கேட்டுக்கிற முடியும். ரெண்டாவது மியூசிக் பிளேயர் வீடியோ பிளேயர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மெமரி கார்டுல சாங்ஸ் வீடியோஸ்லாம் காப்பி பண்ணி பார்க்கறது அப்படின்னாலும் பார்த்துக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் அண்ட் வீடியோஸை ஆடியோ மட்டும் இயர்போன்ல கேட்கறது அப்படின்னா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி கேட்டுக்கிற முடியும். இந்த போன்ல நம்மளுக்கு ப்ளூடூத் அவைலபிள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த போன்ல ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த ஃபீச்சர் போன் வழியா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் மெசேஜஸ் அப்புறம் நம்மளோட ஸ்மார்ட் போனுக்கு கால் வந்தா கூட டைரக்டா இந்த ஃபீச்சர் போன்லயே அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிற முடியும். அதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஃபீச்சர் இந்த ஃபீச்சர் போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த போன்ல ஆன்டி தெஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. நம்மளோட போனை தொலைச்சிட்டாலோ இல்ல இந்த போனை யாராவது திருடிட்டாலோ ஆட்டோமேட்டிக்கா அந்த போன் நம்பர் சிம்மை மாத்தினாங்க அப்படின்னா உடனே நம்மளோட மொபைல் நம்பருக்கு SMS வந்துடும். அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்க, அதோட IMEI நம்பர் என்ன, முக்கியமா அந்த மொபைல் நம்பர் அவங்க போடுற சிம்ல இருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். சோ அதுல என்ன நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். அது எத்தனை சிம் கார்டை மாத்தினாலும் அந்த சிம்மோட நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மெசேஜா ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டார்ச் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் பண்ணும். 21 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி போன்ல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங். ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி அது வாட்டிக்கு நிக்குது. ஒரு 5 நாள்ல இருந்து ஒரு வாரம் வரை பேட்டரி பேக்கப் பக்காவா இருக்கு. பேட்டரி பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 750 ரூபாய்
ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த 750 ரூபாய்க்கு நான் ஆஃப்லைனில் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால. ஆன்லைனில் இருக்கா அப்படின்றது தெரில. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஃப்லைனில் போய் தேடி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோனை திரும்பவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும். ஸோ எங்கள் வீட்டில் வாங்கி போட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி எடுத்து நம்மளும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பர்டிகுலராக இந்த மாதிரி கீபேட் மொபைலே நான் வாங்கினேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி கீபேட் மொபைல் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி கீபேட் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கீபேட் மொபைல் பற்றி உங்களுக்கு எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்கு ப்ரோ அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. இதில் பெருசாக எதுவும் டவுட் இருக்காது. இல்லை இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.